2026 சட்டசபை தேர்தல் சூடு பிடிச்சிருச்சு. எல்லாரும் அவரவர் கூட்டணிகளை பலப்படுத்திட்டாங்க. அதிமுக ஒரு பலமான ஒரு கூட்டணியை உருவாக்கிருச்சு. திமுக ஏற்கனவே இந்த மெகா கூட்டணியோட தேர்தல் களத்தை சந்திக்க போகிறாங்க. அதிமுக கூட்டணியை உருவாக்கி அவங்க தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சு யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க, அந்த நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற முதற்கொண்டு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ திமுக சார்பிலையும் கூட்டணி தொகுதி உடன்பாடெல்லாம் முடிஞ்சு யார் யார் எந்தெந்த தொகுதியை கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க, யார் யார் வேட்பாளராக நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு உத்தேசமாக தெரிஞ்சிருச்சு. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தான் தமிழ்நாட்டில் கட்டமைப்பு இருக்குது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா முதல்ல கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். தேர்தல் நடக்கிற சமயத்தில் அந்த கட்டமைப்பு தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். இப்போ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு கிளை செயலாளர் இருக்காங்கன்னா, அந்த கிளை செயலாளர் அங்கே அப்போ தேர்தல் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பூத் முகவர்கள்னு சொல்லி போய் உட்காருவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருந்தால் தான் ஒரு கட்சி ஆட்சியவே பிடிக்க முடியும். இப்போ அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் பலமுருந்திய கட்சிகள். அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது, நம்ம ஆளுங்கட்சியாக வரணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு தேர்தல் வியூகம் வகுத்து நேற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூர்ல இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிட்டார். திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுமே மகளிர் மாநாடு, மாணவரணி மாநாடு, இளைஞரணி மாநாடு, திருச்சியில் நடந்த மாநாடு சொல்லிவிட்டு மாநாடுகளை கூட்டி அங்கே அதன் மூலம் வாக்குகளை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவுமே தேர்தல் களம் நோக்கி நகர்ந்துட்டாங்க. நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க ஒரு வியூகங்கள் வகுத்து கூட்டணி கட்சிகளோடு அவங்க தேர்தல் களம் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரிபாதி ஆண் பெண், 117 பெண்கள் 117 ஆண்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வேட்பாளர்களை அறிவிச்சு இன்னைக்கு களத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. 2016, 19, 21, 24 இந்த 4 தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இப்படி 4 தேர்தல்களுமே சந்திச்சு அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. 1.1 இருந்த வாக்கு சதவீதம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 8.22% மாறி இன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்ற தேர்தல் ஆணையத்தால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது. இன்னைக்கு விடுதலை புலிகளினுடைய பெயரையே பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த நிலையில் இவர்தான் பிரபாகர், இவர் பயன்படுத்தின கொடி தான் புலிக்கொடின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீடுகள் தோறும் பிரபாகர்களுடைய பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சியை வளர்க்கிறார். யாரெல்லாம் பிரபாகரன் அவர்களுடைய படங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவர்களுக்கு முன்னாடியே இன்னைக்கு தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கையை கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிற நிலையில் அவங்க தேர்தல் வியூகத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தமிழ் தேச கொள்கையோடு மக்களை களமாட போறாங்க. மண்ணை காக்கணும், மரங்களை காக்கணும், மலைகளை காக்கணும், மக்களுக்கு தேவையான சுத்தமான ஒரு காற்றை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் சொல்லி தான் அவங்க தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றாங்க. படிக்க கல்வி, குடிக்க நீர், நோய் வந்தால் குணப்படுத்த மருத்துவம், இது மூன்றையுமே நாங்கள் இலவசமாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் சீமான் அவர்கள் தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் மக்களை கவர்ந்துக்கிட்டு வர்றாரு. அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும் அவருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் சினிமா துறையிலேருந்து அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாரு நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சிக்கு தலைவராயிட்டார். அவர் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்தே பல இடர்பாடுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது மக்கள்கிட்ட இருந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு சற்று குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இதற்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்போனால் கரூரில் நடந்த அந்த அசம்பாவிதம் தான். விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்ததை கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இது என்னால் வந்ததில்லை, எங்களால் அந்த தவறு நடக்கலைன்னு சொல்லி ஆளும் தரப்பு மேலே குற்றத்தை சாட்டிக்கிட்டு விஜய் அவர்கள் அரசியல் பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்காது. நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு போயிடுவாரோங்கிற ஒரு பயம் மக்களுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் குறைவும் ஆரம்பிச்சிருச்சு. விஜய் அவர்கள் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் தமிழகத்தை ஆள போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் முதல் முழக்கமே அதைத்தான் வச்சார். எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சு நாங்கள் முதலமைச்சராக ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் இது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரையிலும் விஜயை நம்பி எந்த ஒரு கட்சியுமே கூட்டணிக்கு போகலை. அதிமுகவை நோக்கி நகர்றாங்க, திமுகவை நோக்கி நகர்றாங்களே தவிர ஒரு சிறு கட்சி கூட விஜயை நம்பி கூட்டணிக்கு வரலை. காரணம், முதலாக தேர்தலில் சந்திக்க போகிறாரு. இவர்கிட்ட எத்தனை சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணவும் இல்லை. முதல் தேர்தலை சந்திக்கிறதுனால இவரை நம்பி போனோம்னா இவர் பின்னாடி இருக்கிற வாக்குகள் நமக்கு வெற்றியை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் விஜயை நோக்கி நகராமல் எல்லாரும் அதிமுக திமுக நோக்கி நகர்றாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் பேசுறது என்ன அப்படின்னா, நான் யாரோடையும் கூட்டணி கிடையாது,
நான் தனிச்சே தான் நிற்பேன். நான் தனிச்சு நிற்க தான் எனக்கு பலமே. நான் யாரோடையாவது கூட்டணி வச்சோன்னா அவங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நான் வந்து உடந்தையாகிறது மாதிரி போயிடும். அந்த தவறை நான் வந்து செய்ய மாட்டேன். எனக்கு சாதி பார்த்து நீங்கள் யாருமே வந்து ஓட்டு போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அவருக்குரிய அந்த வசனத்தில் பேசி மக்களை வந்து ஈர்க்க பார்க்குறாரு. விஜய் அவர்கள் என்ன அப்படின்னா, விஜய் வந்து சினிமா தான், சினிமாவில் ஒரு பெரிய பிம்பமாக இருந்தவர் தான் விஜய். இந்த முகத்தை காட்டியே நம்ம வந்து ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்சிடலாம்னு சொல்லி வந்து நினைக்கிறாரு. ஆனால் அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னும் தொண்டர்களாக மாறலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இன்னுமே வந்து ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. விஜயை பார்க்க ஓடோடி போகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பேசுகிற பேச்சுக்களை கேட்குறதுக்கு யாருமே போகலை. ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம வந்து சமூக வலைதளங்களில் ஸ்டோரியாக வச்சு அதை பார்த்து சந்தோஷப்படுற ரசிகர்கள் கூட்டமாக தான் இன்னும் இருக்கிறாங்க. அதிமுக திமுக அப்படின்னா, அதிமுக அவங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க. இந்த 5 ஆண்டு காலம் திமுக வந்து மக்களுக்கு எதெல்லாம் விரோதமாக செஞ்சதோ அதையெல்லாம் எடுத்து சொல்லி மக்களிடம் வந்து வாக்குகள் வந்து சேகரிப்பாங்க. திமுக என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம 2021 2025 வரைக்குமே இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்த சாதனைகள்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வாக்குகளை வந்து சேகரிப்பாங்க. இப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் வந்துருக்கு. எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க? அதிமுக அதுக்கு மாற்று திமுக, திமுக அதுக்கு மாற்று அதிமுக, மாறி மாறி ஓட்டு போட்ட மக்கள் இந்த முறை யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறத பெரிய எதிர்பார்ப்பாகவும் வந்து இருக்குது. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா புதிதாக ஐயா ராமதாஸ் அவர்கள்ட்ட இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்னைக்கு திருமதி சசிகலா அவர்கள் ஆரம்பித்த அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் இவங்க ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இந்த 2 பேரும் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க போகிறது யாரை பாதிக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் அதிமுகவை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அது இல்லைன்னு வந்து மறுக்க முடியாது. இன்னைக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்காங்கன்னா, அவங்க தேர்தல் காலத்தில் நின்றாங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் வந்து சிதறும். திருமதி சசிகலா அவர்கள் களத்தில் நிற்கிறாங்க அப்படின்னா, தென் மாவட்டங்களில் நிற்கிறாங்க அப்படின்னா, முக்குளத்தூர் வாக்கு பெரும்பாலும் வந்து அதிமுக பக்கம் தான் இருந்தது. இப்போ சசிகலா அவர்கள் களத்துக்குள்ளே நிற்கும் போது என்னாகும் அப்படின்னா, அந்த வாக்கு ஓரளவு சரிவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் கவனித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு தரமான ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறாங்க. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையில் தான் மாங்கனி சின்னம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. 2021 சட்டசபை தேர்தலில் தனித்து களங்கண்ட டிடிவி தினகரன் அவர்களை வந்து கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜான் பாண்டியன் உள்ள கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு. பாரிவேந்தர் வந்து கூட்டணிக்குள்ள இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து கூட்டணிக்குள்ள இருக்குது. இப்படி கட்சிகள்லாம் கூட்டணிக்குள்ள இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு மெகா கூட்டணியா உருவாயிருக்கு. திமுக எப்படி ஒரு மெகா கூட்டணியா உருவாயிருக்கோ அதே மாதிரி அதிமுகவும் ஒரு மெகா கூட்டணியாக வந்து உருவாயிருக்கு. இந்த கட்சிகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே வந்து பிரச்சாரத்தை வந்து துவங்கிட்டாங்க. இங்கே இந்த பிரச்சாரத்தில் அவங்களுடைய பேசக்கூடிய அந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படின்னா, ஆளுங்கட்சி தரப்பு மேலே தான் அதிகமான விமர்சனங்கள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து வாக்குறுதின்னு சொல்லி கொடுத்தீங்க, 520 வாக்குறுதின்னு சொல்லி கொடுத்தீங்க 2021 ஆட்சிக்கு வந்த பின்னாடி எந்த வாக்குறுதியுமே வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து திமுக மீது விமர்சனங்களை வைக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்க, மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவையும் தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவையும் தன்னுடைய வாக்குக்கு வேட்டு வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இதே தமிழக வெற்றி கழகத்திலையும் சரமாரி விமர்சனங்களை வந்து தொடுக்கிறாங்க. தமிழ் தேசியம்தான், ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற சீமான் அவர்களுக்கு மக்கள் வரவேற்பு இருக்குது. இருந்தாலும் போட்டி யார் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அதிமுக திமுக. இன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஒற்றை தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய கை இந்த முறை ஓங்கி இருக்குது அப்படிங்கிறதான் தெரியுது. இங்கே வெற்றி என்னமோ வந்து அதிமுக பக்கம் தான் இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களும் வந்து தேர்தல் பரப்புரையில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மக்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும், பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், இது பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல கட்சிக்கு தான் நாங்கள் இந்த வட்டம் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி
பேசுகிறாங்க. இந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து வாக்கா மாறுமா அப்படிங்கிறது இது ஏப்ரல் 23 தான் நமக்கு வந்து தெரியும். ஆனால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டணும் அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதற்கடுத்து எடப்பாடி பழனிசாமி இவர்கள் தலைமையில் சட்டம் ஒழுங்கு வந்து சீராக இருக்கும், மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகும் சொல்லி மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த முறை இது சீட்டுகளை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் பேசுகிறாங்க. இதே தமிழக வெற்றி கழகம் இந்த முறை ஒரு 10 to 12% வாக்குகளோட அவங்களுடைய வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு வாக்களிப்பீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு சிலர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறது அப்படின்னா, இங்கே திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. சுப்பிரமணியம் கூட சொன்னார் 0% சொன்னார். ஆனால் நடந்த தவறுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. அதற்கான ஒரு நாள் வரும் இல்லையா, அந்த நாள் தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.